பாய் நீங்க கஸ்டமைஸ் பண்ற பெர்ஃப்யூமும் பிராண்டட் பெர்ஃப்யூமும் இனி மேட்ச் ஆகுது. அதோட ப்ராசஸிங் என்ன? இதோட ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓஜி ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது பிராண்டட் பெர்ஃப்யூம். இந்த பிராண்டட் பெர்ஃப்யூம்ஸ்லாம் எங்க இருந்து வருதுன்னா யூரோப்ல இருந்து வருது. அண்ட் பேசிக்கலாவே பெர்ஃப்யூமோட ஹப்னு பாத்தீங்கன்னாலே அது யூரோப் தான். அங்க இருந்தா எல்லா நாட்டுக்குமே பெர்ஃப்யூம் வந்து மேனுஃபேக்சர் ஆகுது, செல் அவுட் ஆகுது, ஹோல்சேல் எக்ஸப்ட் போகுது, இந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அண்ட் நம்மளோட கஸ்டமைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எங்க இருக்கோம்னா அதே யூரோப்ல இருந்து டெலிவரி ஆகிற போர்ச்சுகல், ஸ்பெயின், அதாவது போர்ச்சுகல்ல டெலிவரி ஆகுது அண்ட் ஸ்பெயினுக்கு ரா மெட்டீரியல் போகுது. அந்த ரா மெட்டீரியல் ஆயில்ஸை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி இங்க எக்ஸ்ட்ரா பண்ணி அதை ஒரு பெர்ஃப்யூம் ஆயிலா மாற்றி அதை இங்க இருக்கிற ஓஜி ப்ராடக்ட் பிராண்டட் ஆயில்ஸ் இருக்குல்ல, பிராண்டட் பெர்ஃப்யூம், நம்மளோட ரா மெட்டீரியலும் அந்த பிராண்டட் பெர்ஃப்யூம் மேட்ச் ஆகுதா செக் பண்ணிட்டு தான் நம்ம அவுட்லெட்க்கு கொண்டு வரோம். ஸோ அதனாலதான் நீ சொல்ற மாதிரி எப்படின்னா ஓஜி பிராண்ட் பெர்ஃப்யூமையும் நீ கஸ்டமைஸ் பண்றதும் ஒரே மாதிரி இருக்கு அண்ட் லாங்கிடியூட்டி சேமா இருக்கு அப்படின்னு கேட்குறேன். ஸோ இதான் ரீசன். அவுட்லெட் எல்லாமே ஒவ்வொன்றுமே செக் அவுட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி ஒரிஜினலோட செட் ஆகுதா மேட்ச் ஆகுதா பண்ணி சொல்ல வச்சிருக்கோம். அண்ட் நம்ம அல்ல பெர்ஃப்யூம் எப்போ வந்தாலும் எத்தனை லட்சத்துக்கு இருக்கக்கூடிய பிராண்டட் பெர்ஃப்யூம் சரி இல்ல 1000 ரூபாய் இருக்கக்கூடிய பெர்ஃப்யூம் சரி நாங்க அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ அல்ல விசிட் பண்ணுங்க, கஸ்டமைஸ் பண்ணுங்க, உங்களோட பெர்ஃப்யூமை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.